பார்த்தல் அட்சரக்கண்டு கோவைகளில் வாய்ப்பு பார்த்தல் அப்படின்னா என்னன்னா பிரதியிடணும். தரப்பட்டுள்ள ஒரு பெருமானத்தை பிரதியிட்டு அதுக்குரிய விடைகள் சமனா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இங்க ஒரு சமன்பாடு தரப்பட்டுள்ளது. எக்ஸ் சக 3 தர எக்ஸ் சக 2. அதனை விரித்து எழுதும் போது எக்ஸ் வர்க்கம் சக 5 எக்ஸ் சக 6 என ஒரு சமன்பாடு தரப்பட்டுள்ளது என்பதே எக்ஸ் சமன் 5 ஆக இருக்கும்போது வாய்ப்பு பார்க்க. வாய்ப்பு பார்க்கன்னா என்னன்னா பாருங்க, இந்த கோவை சமன்பாட்டிற்கு இடது பக்கமாக இருக்கிறது தானே. இத இடது கை பக்க கோவை அப்படின்னு சொல்றோம். இடது கை பக்கம் கைப்ப அப்படி எழுதுனீங்கன்னா போதும். இடது கை பக்க கோவை. இடது கை பக்க கோவையில என்ன செய்ய போறோம்னா எக்ஸுக்கு பதிலாக 5ஐ பிரதியிட்டு பார்க்க போறோம். எக்ஸ் சமன் 5 ஆக இருக்கும்போது வாய்ப்பு பார்க்கனா எக்ஸுக்கு பதிலாக 5 பிரதியிடப்பட போகிறது. பாருங்க, இடது கைப்பக்க கோவை எக்ஸ் சக 3 தர எக்ஸ் சக 5. இதுல எக்ஸுக்கு பதிலாக 5 பிரதியிடப்பட வேண்டும். ஆகவே 5 சக 3 அடுத்த பிராக்கெட்ல 5 சக 2. 5உடன் 3ஐ கூட்டும் போது 8ன்னு வரும். பிராக்கெட்னா பெருக்கல்னு நமக்கு தெரியும் தானே. 5உடன் 2ஐ கூட்டும் போது 7. என்ன செய்திருக்கிறோம்? இடது கை பக்க கோவையில எக்ஸுக்கு பதிலாக 5 பிரதியிடப்பட்டுள்ளது. 5உடன் 3ஐ கூட்டினால் 8. பிராக்கெட்னா பெருக்கல். 5உடன் 1ஐ கூட்டும் போது 5உடன் 2ஐ கூட்டினால் 7. 8 7 56. 8 7 56. இடது கை பக்க கோவையில் எக்ஸுக்கு பதிலாக 5 பிரதியிட்டு சுருக்கும் போது 56 என விடை கிடைத்துள்ளது. இதே மாதிரி வலது கைப்பக்க கோவையிலும் எக்ஸுக்கு பதிலாக 5 பிரதியிட்டு சுருக்க வேண்டும். வலது கைப்பக்க கோவை. வலது கைப்பக்க கோவை கைப்ப அப்படின்னு போட்டு அந்த கோவை எழுதுவோம். எக்ஸ் வர்க்கம் சக 5 எக்ஸ் சக 6. இந்த கோவையில் எக்ஸுக்கு பதிலாக 5 பிரதியிட போறோம். பிரதியிடும் போது எக்ஸ் 5னுடைய வர்க்கம் சக 5 எக்ஸ் 5 தர 5. 5 எக்ஸ்னா 5உடன் எக்ஸ் பெருக்கப்பட்டுள்ளது. எக்ஸுக்கு பதிலாக 5 பிரதியிடப்பட வேண்டும். சக 6. எக்ஸ் வர்க்கம்னா பாருங்க, 5ன் வர்க்கம் சக 5 தர 5 சக 6. 5ன் வர்க்கம்னா நமக்கு தெரியும். எக்ஸ் வர்க்கம்னா என்ன? எக்ஸ் தர எக்ஸ். 5ன் வர்க்கம்னா 5 தர 5. 5 5ஆல பெருக்கும் போது 25 சக. அதே மாதிரி இன்னொரு கோவையும் இந்த இடத்துல வருது. 5 5ஆல பெருக்கும் போது 25 சக 6. சக 6. இறுதியாக 25உடன் 25ஐ கூட்டினால் 50. 50உடன் 6ஐ கூட்டும் போது 56. 56. இவ்வாறுதான் வாய்ப்பு பார்க்க வேண்டும். இடது கை பக்கமும் வலது கை பக்கமும் தரப்பட்டுள்ள பெருமானத்தை பிரதியிட்டு 2 பக்கமுமே சமமான விடைகள் வருகிறதா அப்படின்றத பார்க்கணும். இடது கை பக்கம் பெருமானங்களை பிரதியிட்டு சுருக்கும் போது 56 வந்தது. அதே மாதிரி வலது கை பக்கமும் பெருமானங்களை பிரதியிட்டு சுருக்கும் போது 56 வருகிறது. ஆகவே இறுதி விடையை எப்படி எழுதணும்னா, ஆகவே இடது கை பக்கம் சமன் வலது கை பக்கம். அந்த கோவை இடது கை பக்க கோவை இந்த பெருமானமும் வலது கை பக்க கோவை இந்த பெருமானமும் இறுதியாக சுருக்கும் போது சமனாக வருகிறது தானே. ஆகவேன்றது அக்கண்ணா மாதிரி போட்டு காட்டணும். இதற்கு அடுத்து எக்ஸ் சக 3 எக்ஸ் சக 2. இதனை பெருக்கும் போது எக்ஸ் வர்க்கம் சக 5 எக்ஸ் சக 6 என விடை எழுத வேண்டும். ஆரம்பத்திலிருந்து இன்னொரு முறை சொல்றேன், கிளியரா பார்த்துக்கொள்ளும். கோவை தரப்பட்டுள்ளது. பிரதியிட வேண்டிய பெருமானமும் தரப்பட்டுள்ளது. இடது கை பக்க கோவையில் தரப்பட்டுள்ள பெருமானம் பிரதியிட்டு சுருக்க வேண்டும். 5 சக 3 5 சக 2 8 7 56. அதே மாதிரி வலது கை பக்க கோவையிலையும் தரப்பட்டுள்ள எக்ஸுக்கான 5 என்ற பெருமானம் பிரதியிடப்பட வேண்டும். 5ன் வர்க்கம் 5 25. அதற்கு அடுத்து 5 இங்கே வருது. 25 சக 6. மொத்தமாக 56. 2 பக்கமும் பிரதியிட்டு சுருக்கும் போது 56 என விடை வரும் பட்சத்தில் ஆகவே இடது கை பக்க கோவை சமன் வலது கை பக்க கோவை. ஷார்ட்டா எழுதணும்னா போதும் அப்படின்னு போட்டு தரப்பட்டுள்ள அந்த சமன்பாடு எழுதி உங்களுடைய விடை காட்டப்பட வேண்டும். y சக 6 × y சய 9 சமன் y வர்க்கம் சய 6y சமன் சய 27 என்பதை y சமன் 4 ஆக இருக்கும் போது வாய்ப்பு பார்க்க. ஆகவே இடது கை பக்கமாக 4ஐ பிரதியிட போறோம். y சக 3
அதனுடன் பெருக்கப்பட போகின்றது y 9. yக்கு பதிலாக 4 பிரதியிடப்பட வேண்டும். 4 சக 3, அடுத்து 4 சய 9. 4 சய 9. 4உடன் 3ஐ கூட்டினால் 7. 4லிருந்து 9ஐ கழித்தால் மறை 5. வெவ்வேறு அடையாளம் கழித்துட்டு பெரிய அடையாளம் கூட்டினா மறை 5. 7உடன் மறை 5 பெருக்கப்படும் போது மறை 35. இதுக்கு அடுத்தபடியான வினாவை பார்த்தோம் அப்படின்னா வலது கை பக்கமாக உள்ள கோவையிலையும் yக்கு பதிலாக 4 பிரதியிடப்பட வேண்டும். y வர்க்கம் சய 6y சய 27. இதில் yனுடைய வர்க்கம் அப்படின்னா 4இன் வர்க்கம் சய 6 தர 4 சய 27. y வர்க்கம்னா 4இன் வர்க்கம் 16 சய 24 சய 27. முதல்ல நான் என்ன செய்ய போறேன்னா இந்த சக 16 அவ்வாறே வைத்துக்கொண்டு இவங்க 2 பேருமே மறை பெருமானம் தானே, இரண்டுமே மறை, ஆகவே இரண்டும் ஒரே அடையாளம்னால கூட்டினால் 51, பொதுவான அடையாளம் மறை. இரண்டுமே ஒரே அடையாளம், கூட்டப்பட்ட அதே அடையாளம் மறை 51 என எழுதப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா 16க்கு நேர் எந்த ஒரு அடையாளமுமே தரப்படவில்லை, ஆகவே நேர் என எடுத்துக்கொள்வோம். 51 மறை, வெவ்வேறு அடையாளங்கள் கழிக்கப்பட வேண்டும். 51லிருந்து 16 கழித்தால் 35. பெரிய இலக்கம் 51, அதற்கு மறை இருப்பதனால் விடை மறை 35. ஆகவே இறுதியாக இடது கை பக்கம் கோவை சமன் வலது கை பக்க கோவை, இதிலிருந்து தரப்பட்டுள்ள சமன்பாடு சமன் என மறுபடியும் எழுதி காட்ட வேண்டும். y சக 3 y சய 9 சமன் y வர்க்கம் சய 6y சய 27. எதுவுமே புதிய விடயம் இல்லை, ஜஸ்ட் பிரதியிடல் தான். பிரதியிட்டு விடையை கண்டுபிடிக்கலாம்.